அவேர்னஸ் ஷார்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பேமெண்ட் வந்து பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க பேமெண்ட் வந்து நமக்கு போட்ட மாதிரியே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எடிட். அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியா தெரிஞ்சவங்க பிசினஸ் பண்றவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலா இருக்கும். ஆனா இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டு அவங்கள வச்சு எப்பயும் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இப்படி ஆன்லைன்ல பார்த்தேன், ஆர்டர் பண்ணேன், எனக்கு சாரி வரல, ஆனா பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் உங்க வீடியோவை தான் நான் பார்த்தேன், உங்க சேனல்ல இல்ல, ஆனா உங்களுடைய ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஆனா இதை எப்படி சொல்லுவோம், நம்ம இது சாரி எவ்வளவு சொல்லுவோம், 500 ரூபா சொல்லுவோம். அதுல 250 ரூபா 300 ரூபா போட்டிருப்பான். உடனே போய் பேமெண்ட் பண்ணிட்டு உடனே அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், அவன் வந்து எங்களை பிளாக் பண்ணிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு திரும்ப எடிட் பண்ணிடுவோம். ஸோ இதை அப்படி எடிட் பண்ண ஒரு பேஜ் தான் இது. திரும்ப நம்ம எடிட் பண்ணோம், வாயே பேசல, அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஃபன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி யாராவது எங்ககிட்ட வந்து கிடைச்சாங்கன்னா வந்து ஃபன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஃபேக் அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கேஷுவலா போயிடுச்சு. என்னோட வீடியோஸே பார்த்தா என் வாய்ஸ் இருக்கு, ஆனா நம்ம நம்பர் கிடையாது, நம்மளுடைய பிரைஸ் ரேஞ்சஸ் கூட அது கிடையாது. ஆனா ஒரு பிரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி ஒரு நம்பரை போட்டுட்டு அந்த நம்பர்ல நீங்க போய் கேட்க வேண்டியது. ஒரே ஒரு விஷயம், பிரபாடெக்ஸ் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய பேமெண்ட் மெத்தடே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேமெண்ட் மெத்தடே வேற மாதிரி இருக்கு. இப்போ வெப்சைட் கூட கொண்டு வந்துட்டோம். பேமெண்ட் மெத்தட் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கஸ்டமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க வந்து நம்மளுடைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட் எல்லாமே தெரியும். எந்த வகையிலுமே ஜிபே நம்பர் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நீங்களா அதுவும் கேட்டால் தான் கொடுப்போம், ஜிபே நம்பர் கொடுக்கவே மாட்டோம். அது தவிர்த்து நான் உங்கள் லைவ் தான் பார்த்தேன், உங்கள் கடையில் ஒர்க் பண்ண பொண்ணோட இதை பார்த்து அமௌண்ட் போட்டேன்னு சொல்லி கூட இப்போ 2 நாளாக வந்து ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து எங்கிட்ட வந்து பேமெண்ட்டை கொடுங்க, இல்லைனா அது பண்ணுங்க இது பண்ணுங்க, எனக்கு சாரி வந்துருமா நீங்கள் பயத்தில் கேட்டீங்க. பிரபாடெக்ஸுக்கு 4 பேர் போகலாம் வரலாம், 1000 பேர் போகலாம் வரலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பிரபாடெக்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லா கடையும் எல்லா தொழிலும் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிரபாடெக்ஸ் அப்படிங்கிறது வந்து துரோகத்தால் வளர்ந்த கடை தான். அதுதான் இப்படி நினச்சி நிற்கிது, இன்னும் நினச்சி நிற்க போகுது. ஸோ அதுக்காக நீ ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பேமெண்ட்டுக்கான பதில் எங்ககிட்ட இருக்காது. அதுக்கு பிரபாடெக்ஸ் பொறுப்பு கிடையாது. ஸோ என்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனாலும் எல்லா இடத்துலையும் பிரபாடெக்ஸ்னு வரும். கொஞ்சம் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில், ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே நம்ம ஷாப்பில் கூட அவைலபிள் தான். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பருக்கே கரெக்டாக நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. வேற ஒரு கடைக்கோட ஸ்க்ரீன்ஷாட்டையோ வேற ஒரு கடைக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம் நம்ம கடையில் கேட்க வேணாம். நம்ம கடையில் இருக்கவங்க 1000 பேர் வெளியில் போலாம் வரலாம். நமக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, இப்போ நான் லைவ் போடுறேன், நானோ ஏன் அண்ணாவோ ஓனரே கூட வந்து இது வரைக்கும் ஃப்ரேமில் எனக்கு எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு பர்சனல் வீடியோஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யாருமே இந்த கடையோட அடையாளம் என்னப்பா, பிரபாடெக்ஸுக்கு அடையாளம் நாங்கள் எப்படிப்பா எடுத்துக்கிறது அப்படின்னா பொருள் தான். ஸோ நம்ம சாரியோட தரமும் நம்ம சாரிக்கு கொடுக்குற ப்ரைஸ் மட்டும்தான் இந்த பிரபாடெக்ஸோட அடையாளம். அதை மட்டும் வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும். மற்றபடி இவங்க ஃபேஸ் பார்த்தா அவங்க ஃபேஸ் பார்த்தா அதெல்லாம் வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன கலெக்ஷன்ஸ்னா வாங்க, இந்த கலெக்ஷன்ஸ் தான்ப்பா. ஜஸ்ட் 350க்கு நெக்லஸ் பேட்டர்னில் ஒரு சூப்பரான கலெக்ஷன். கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்கல்ல, ஸோ கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு 2 o'clock லைவ் வந்துருங்க. SD மைசூர் சில்க் சாரிக்கு செம்ம என்கொயரி. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது.